இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ராஜேஷ் கவிதா தம்பதிகளோட கதை தான். ராஜேஷும் கவிதாவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சோகமா அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலைமை அவங்களுக்கு. இந்த நிலைமை எந்த தாய் தகப்பனுக்கும் வரக்கூடாது. அவங்களுடைய செல்ல மக நைனிகாவை அவங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் இழந்திருக்காங்க. டாக்டர்ஸ் அதை சொன்ன உடனே மனசு உடைஞ்சு போய், நம்ம எப்படி நைனிகா இல்லாம இதோட வாழ போறோம்னு அழுது அழுது கண்ணில் தண்ணி கூட வத்தி போய் அவங்க நடந்து வந்துட்டு இருந்த போது திடீர்னு பின்னாடி இருந்து ஓடி வந்து ஒரு சின்ன பொண்ணு, அம்மா என்னை எங்க இங்க தனியா விட்டுட்டு போறீங்க, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது வேற யாரும் இல்ல, நம்ம நைனிகா தான். நைனிகா ஆவியா வந்து கவிதா கையை பிடிச்சத கவிதா உணர்ந்து திரும்பி பார்த்தாங்க. கவிதா திரும்பி பார்த்தப்ப அங்க யாருமே இல்லை. மறுபடியும் கவிதா அழுதுகிட்டே ராஜேஷ் கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பி நைனிகா அவங்க பின்னாடியே ஓடி வந்தா. அம்மா நில்லுமா, ஏமா நான் கூப்பிட கூப்பிட நிக்க மாட்டேங்கிறேன், எனக்கு இந்த ரூமை பார்த்தாலே பயமா இருக்குமா, இங்க ஒரே இருட்டா இருக்குமா, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நைனிகா கவிதாவோட கையை இறுக்கமா பிடிச்சி இழுத்த மாதிரி கவிதா உணர்ந்தா. ஆனா கவிதா திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல நைனிகா இல்லை. அப்படியே நைனிகாவோட ஆன்மா அவங்க அம்மா அப்பாவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. அவங்க அம்மா அப்பா கண்ணுக்கு எப்படியாவது நைனிகா தெரிஞ்சிட மாட்டாளான்னு அந்த ஆன்மா அவங்க அம்மா அப்பாவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவால அவளோட ஆன்மாவை உணர முடிஞ்சதே தவிர அவளை பார்க்க முடியல. நைனிகா எப்படி செத்தான்னு வாங்க பார்க்கலாம். நைனிகா அவங்க அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துக்கு வந்திருந்தா. அப்போதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. நைனிகா அவங்க அம்மா கையை விட்டுட்டு மெயின் ரோட்டுக்கு ஓடி போனா. அப்ப எதிர்பாராத விதமா அங்க வந்த ஒரு கார் அவ மேல மோதிடுச்சு. நைனிகாவை எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் அவள் உயிரை காப்பாற்ற போராடியும் நைனிகாவோட உயிரை டாக்டர்ஸ் எல்லாம் காப்பாற்றவே முடியல. நைனிகாவோட ஆன்மா அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தது. எப்படியாச்சும் அவங்க அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போயிடணும்னு அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்ததை பார்க்கும்போது கண்ணே கலங்குது. அவங்க அம்மா அப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வெளியேறிட்டாங்க. நைனிகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவளும் அவள் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா. அவள் சுற்றி எல்லாரையும் பார்த்தா. அவங்க அம்மா அப்பாவோட அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத அவள் பார்த்தா. ரொம்ப சோகமாயிட்டா. அவங்க வீட்டுக்கு போய் உடனே அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு வீட்டுக்கு கிளம்பி நடந்து வந்தா. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அவளையே நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அவளும் அவங்க அம்மா அப்பாவை நினச்சி அழுதுட்டு இருந்தா. அப்போ அவ படத்துல இருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயத்த வெளிப்படுத்தினா. அம்மா, நீங்க என்ன மறந்துருங்க, என்னை மறந்துட்டு வேற ஒரு பெண் குழந்தைய அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்துக்கோங்கம்மா. என்னை நினைச்சு நீங்களும் அப்பாவும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலம்மா. நீங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரும் என் மேல நெருப்பா விழுதும்மா. நீங்க அழாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் என்னால சந்தோஷமா என்னோட உலகத்துக்கு போக முடியும்மா அப்படின்னு அந்த குழந்தை தன்னோட ஆன்மா மூலியமா அவங்க அம்மாவுக்கு சாக் பீஸ்ல செவுத்துல எழுதி போட்டு வெளிப்படுத்துச்சு. அவங்க அம்மாவும் அந்த குழந்தை ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு உடனே அநாத ஆசிரமம் போய் நைனிகா மாதிரியே இன்னொரு பெண் குழந்தைய அங்க தத்தெடுத்தாங்க. அதை பார்த்துட்டு நைனிகா ஆன்மா அவங்க அம்மா கடைசி தடவை அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கட்டி பிடிச்சி சந்தோஷமா, அழாதீங்கப்பா, அழாதீங்கம்மா, இனிமேல் நான் சந்தோஷமா இருப்பேன், என்னை மறந்துட்டு அந்த குழந்தை கூட நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு வானத்துல ஒரு தேவதை மாதிரி சிறகடிச்சு பறந்தா. அப்படியே நட்சத்திரமா அவ மாறிட்டா. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு கடைசியா சொல்ற குட் பை இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காட்சி. நைனிகாவோட இந்த சோக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். உங்களோட ஆதரவை எப்பயுமே எனக்கு கொடுங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.